தேசமே பாராட்டக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு விஷயத்தை செஞ்சது 100 அரசு பள்ளி ஆசிரியர்கள். இப்ப சொல்லுங்க, அவங்க சிறந்தவர்களா இல்லையா? தமிழை நேசிப்போம், ஆங்கிலத்தை கைக்கொள்வோம். இதுதான் தமிழ் மொழியை காப்பாற்றுவது தமிழாசிரியர் கைகளில் மட்டுமல்ல, ஆங்கில ஆசிரியர் கையிலையும் கூட. தரமான கல்வி ஆங்கில வழியாக தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கு. லேட்டஸ்ட் நீட் எக்ஸாம் இதுல எல்லாம் 99% கேள்விகள் புதிய பாடப்புத்தகத்திலிருந்து வந்திருக்கு. ஆசிரியர் என்ற இனம் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கணும். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஓராண்டுல மட்டும் தமிழக கல்விச் சூழல்ல நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. மதிப்பெண்கள் மட்டுமே பிரதானமாக இருக்கக்கூடாது, மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக பொது தேர்வுல முதலிடங்களை அறிவிக்கக்கூடிய நடைமுறை கைவிடப்பட்டது. இத பெற்றோர்களும் கல்வியாளர்களும் வரவேற்கிறாங்க. இதே மாதிரி 12 ஆண்டுகளாக மாற்றப்படாமல் இருந்த பள்ளி பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த மாதிரி பல புதுமையான விஷயங்களும் கூட பள்ளி கல்வித்துறையில நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா, ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயமும் பெருமையோடு உச்சரிக்கக்கூடிய ஒரு பெயர் திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள். பள்ளி கல்வித்துறையின் முன்னாள் செயலாளர், கல்வித்துறையில் சத்தமில்லாமல் நடந்த பல மாற்றங்களுக்கும் புதுமைகளுக்கும் சொந்தக்காரர். அவரைத்தான் இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார். சார், ஆரம்ப காலங்களில் மாவட்ட ஆட்சியரா இருந்திருக்கீங்க. அதன் பிறகு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றி இருக்கிறீங்க. ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தை உங்களுக்கு தந்திருக்கும். பள்ளி கல்வித்துறை எந்த மாதிரியான ஒரு அனுபவமா இருந்தது? பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கடல். நான் ரொம்ப நேசித்த துறை. இதுல கடந்த 25 வருடத்துல இதுவரைக்கும் அந்த துறையில பணியாற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. நீங்க அதிகம் நேசித்த ஒரு பொருள் உங்க கைக்கு கிடைத்தா அதை எந்த அளவுக்கு இன்னும் அதிகமா நேசிப்பீங்க, பெருமை கொள்வீங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ரொம்ப அதிகமா தான் இருக்கும். அந்த வகையில இது ஒரு மிக முக்கியமான ஒரு துறை, சமூகத்துக்கும் ரொம்ப அவசியமான ஒரு துறை. அதுல சில மாற்றங்களை முன்னெடுப்பது அல்லது சில முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்தது. கிடைத்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டோம்னு நினைக்கிறேன். நான் அது சமூகத்துக்கு பயனுள்ளதா இருந்ததா அப்படிங்கிறத காலம் தீர்மானிக்கும். கல்வி சூழல் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கணும்னு எல்லாத்துக்கும் ஒரு கவலை இருக்கும். இந்த துறை குறித்து இந்த கல்வி குறித்தான ஏக்கங்கள் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த ஏக்கத்தை தீர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறப்ப அது மகிழ்ச்சியானதாக தானே இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு முயற்சியா தான் அதை பார்க்கிறோம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னாலே மக்கள்கிட்ட ஒரு விதமான அவநம்பிக்கை, நீண்ட காலமாகவே அந்த அவநம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு பள்ளிக்காக தன்னோட சொந்த பணத்தை போடக்கூடிய ஆசிரியர்கள், பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது சில வசதிகள் தேவை அப்படின்னா மக்கள்கிட்ட பணத்தை வசூலிச்சு அதை அவர்களாகவே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஆசிரியர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி ஆசிரியர்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அரசு பள்ளி ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் 20 வருடம் முன்னால், 25 வருடங்களுக்கு முன்னால், 30 வருடங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில இருந்து அரசு பள்ளிகளில் படித்து அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படித்து தான் மிகப்பெரிய சாதனையாளர்கள்லாம் உருவாயிருப்பாங்க. ஆசிரியர்கள் எனக்கு கிடைத்த ஆசிரியர்கள் எல்லாமே மிகச்சிறந்த ஆசிரியர்கள் தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா, ஆசிரியர்களுடைய இடம் சமூகத்தில் என்ன அப்படிங்கிற கேள்விதான் முதல் கேள்வி. அதற்கப்புறம் தான் அரசு பள்ளி, தனியார் பள்ளி அப்படிங்கிற அந்த பிரிவினை எல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்திக்கிட்ட அந்த கோடு தான் அது அரசு பள்ளி ஆசிரியர். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் ஆசிரியர்கள் அப்படிங்கிற அந்த இனம், ஆசிரியர் ஒருத்தர் அநேகமா அந்த கிராமத்தில் அதிகாரப்பூர்வமற்ற ஆலோசகரா அவர் பணிபுரிந்திருப்பார். ஆசிரியரை கேட்காம எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா என்ன படிக்க வைக்கணுங்கிறதுல இருந்து என்ன செய்யணுங்கிறதுல இருந்து வீட்டுல நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் ஆசிரியர்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு தான் அடுத்த இது போகும். அந்த சமூகத்தில் ஆசிரியர்களுக்கான அந்த இடம் இப்ப இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில், இழந்த இடத்தை மீட்டு அந்த இடத்தை அடைவது தான் ஆசிரியர்களுக்கான, ஆசிரியர் இனத்திற்கான ஒரு நோக்கமா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நான் அந்த முயற்சி, இழந்த பெருமையை, இழந்த நம்பிக்கையை மீட்டு மறுபடியும் அந்த இடத்துக்கு போறதுதான் ஆசிரியர்களுக்கான பயணம்னு நான் நினைக்கிறேன். நான் அதே நேரத்தில் அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள் அப்படிங்கிறப்ப அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நிறைய வெற்றியாளர்கள் நான் சந்திச்சிருக்கேன். தன்னலம் இல்லாம உழைக்கின்ற ஆசிரியர்கள் பல பேர் நான் பார்த்திருக்கேன்.
ஆசிரியர்களுக்கு, அதாவது ஈரோடு மாவட்டத்தில் பணிபுரியறப்ப ஒரு 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 கிராமத்துக்கு வந்து ஊத்துக்குழி ஒன்றியம், இப்போ திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒன்றியத்துக்கு வந்து ஆய்வு பணிக்காக போறப்ப வித்தியாசமான ஒரு 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 இடம் அந்த கிராமத்திலேயே. அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு பூத்து குலுங்கும் சோலை மாதிரி இருக்கும். என்னென்ன அந்த இடம் போய் பார்த்தா அது ஒரு பள்ளி, ஒரு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி. அந்த பள்ளியில் அப்பதான் வந்து அநேகமா பணியில் சேர்ந்து ஓரிரு வருடங்களே ஆன 2 ஆசிரியர்கள், பெண் ஆசிரியர்கள் ரொம்ப அழகா அந்த இடத்த வச்சிருந்தாங்க. முக்கியமான பாயிண்ட் அது அந்த ஒரு நிறைய சோலை மாதிரி வந்து நிறைய மரங்கள், அவங்களுடைய சொந்த பணத்தை போட்டு அவங்களுடைய நிதியை போட்டு எல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணி கலர் வாஷ் பண்ணி அவங்க பணம் கொடுக்கறத பார்த்து அந்த ஊர்ல இருக்கவங்களும் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. முதல் வேலை அந்த குழந்தைகளுக்கு, வரக்கூடிய குழந்தைங்களுக்கு முதல்ல குளிப்பாட்டி விட்டுட்டு தான் அடுத்து வந்து கூட்டிட்டு போறாங்க. நல்ல ஃபுட்டு, கம்ப்யூட்டர்ஸ், இது அதுன்னு நல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த அது பார்க்குறப்பே ஒரு பசுமையா இருந்துச்சு. பள்ளிக்கல்வித்துறை செயலாளராக வந்ததுக்கப்புறம் பார்த்தா இது மாதிரி நிறைய ஆசிரியர்கள் தமிழ்நாட்டில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் நிறைய இருக்காங்க. இதெல்லாம் வந்து உண்மையிலுமே நம்பிக்கை தர வைக்குது இந்த சமூகத்தின் மேலேயும் இதுலையும். அந்த எண்ணிக்கை, அது போன்று செயல்படும் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது தான் நமக்கு முன்னால் இருக்கிற சவால், அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. இந்த மாதிரி வந்து அங்கங்க இதெல்லாம் இருக்கு. அரசு பள்ளி ஆசிரியர்கள் அப்படின்னா தரம் குறைந்த இதுன்னு சொல்லி யாரும் யோசிக்க வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த இது என்னன்னா, இப்ப புதுசா டெக்ஸ்ட் புக்ஸ்ல எல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நிறைய டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் புது டெக்ஸ்ட் புக்ல. QR கோட்ல இருந்து ஐசிடி கார்னர்னு சொல்லி நிறைய மொபைல் ஆப்போட லிங்க் பண்ணி நிறைய கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றியெல்லாம் வந்து சொல்லணும் அப்படின்னா, என்டையர் கண்ட்ரியில மொத்தம் ஒரு 3 அல்லது 4 ஸ்டேட் வந்து நேஷனல் டீச்சர்ஸ் பிளாட்ஃபார்ம்ங்கிற அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த முயற்சிகளை முன்னெடுத்து சென்றாங்க. பயனியர்ஸ், லீடர்ஸ் அப்படின்னு சொல்லி 4 ஸ்டேட் ஐடென்டிஃபை பண்ணி, ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு. நாம தான் அதிகமாக அதை எடுத்து பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 3000 QR கோடு விரைவு குறியீடுகளை உள்ளடக்கி அந்த புத்தகம் தயாரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் சராசரியா 1.5 லட்சம் பேர் வந்து அதை வந்து பார்க்குறாங்க. 1.5 லட்சம் டவுன்லோட்ஸ் வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து நடக்குது. இது என்டையர் கண்ட்ரியில் அதிகம், நாம் எதிர்பார்த்ததை விட மிக அதிகமானது. நேஷனல் லெவலில் வந்து உண்மையிலுமே ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்படின்னு நிறைய விஷயங்கள், அதாவது தமிழ் இலக்கணத்திற்கான ஒரு விளையாட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அலைபேசி செயலியிலிருந்து, மொபைல் ஆப்ல இருந்து, கொலராடோ யூனிவர்சிட்டியோடைய மொபைல் ஆப் ஃபார் சிமுலேஷன் ஃபார் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கான்செப்ட் வரைக்கும் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்ல. அந்தந்த இதுக்காக இப்போ மியூசியம் பத்தி, வரலாறு பற்றி வரணும் அப்படின்னா கூகுள் ஆர்ட் அண்ட் மியூசியம் எல்லா முக்கியமான மியூசியத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லா ஆர்ட்டையும் போய் நீங்க 360 டிகிரியில பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை வந்து லிங்க் பண்ணி கொடுத்துருக்கோம், அதை போய் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு டாபிக் ஓரியன்டாகும். இந்த அளவுக்கு ஒரு மேசிவா நம்ம வந்து பண்ணியிருக்கோம். அதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த என்டையர் ப்ராசஸையும் பண்ணது 100 அரசு பள்ளி ஆசிரியர்கள், முழுக்கவே அரசு பள்ளி ஆசிரியர்கள் தான் அதை செஞ்சிருக்காங்க. இன்று தேசமே பாராட்டக்கூடிய ஒரு செய்தியை, ஒரு விஷயத்த, ஒரு ப்ராசஸை செஞ்சது 100 அரசு பள்ளி ஆசிரியர்கள். இப்போ சொல்லுங்க, அவங்க வந்து சிறந்தவர்களா இல்லையான்னு. திறமையானவர்கள் இருக்காங்க, திறமையானவர்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறது முக்கியமான விஷயம். எல்லா செட்டப்லயும் நல்லா வேலை செய்றவங்க, இன்னும் கொஞ்சம் சுமாரா வேலை செய்றவங்கன்னு இருப்பாங்க. அந்த எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது தானே நம்மளுடைய நோக்கம். நிச்சயமா வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு. பெற்றோர்கள் மத்தியில ஆங்கில வழி கல்வி மோகம் அதிகமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க சார். நீங்க தொடர்ச்சியா பேசும்போது தமிழ் வழி கல்வியை தான் வலியுறுத்திட்டு வரீங்க. அப்ப இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? ஆங்கில வழி கல்வி அவசியம் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? தமிழை நேசிப்போம், ஆங்கிலத்தை கைக்கொள்வோம். இதுதான் நல்ல தமிழ், தமிழ் மீதான ஆர்வம், நல்ல தமிழ் குறித்தான ஆழமான புரிதல், ஆங்கிலம் நன்றாக பேச கற்க உங்களுக்கு வந்து வசதியா இருக்கும். தமிழ் வழி கல்வியிலும் ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் வழி கல்வியில் படிக்கும் மாணவர்களுக்கும் ஆங்கிலத்தை நன்றாக கற்றுக் கொடுக்கும். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் நகைச்சுவை உணர்வோடு சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு இதில் வந்து நான் அடிக்கடி சொல்றது உண்டு. தமிழை காப்பாற்றுவதற்கும், தமிழ் மொழியை காப்பாற்றுவது தமிழாசிரியர் கைகளில் மட்டுமல்ல, ஆங்கில ஆசிரியர் கையிலையும் கூட அப்படின்னு சொல்றது உண்டு. பெற்றோர்களுக்கு வந்து தங்களுடைய குழந்தைகள் ஆங்கிலத்தில் பேசி பழகணும், நன்றா பேசணும், நல்லா இது பண்ணணும் தான் அவங்களுக்கு ஆர்வமே ஒழிய, ஆங்கிலத்திலேயே எல்லாமே படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு 2ஆம் பட்சம் தான். நம்மளுடைய குழந்தைகள் ஆங்கிலத்தில் நல்லா பேசணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. எதிர்காலத்துக்கு வந்து அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். உலகெங்கும் பயணிக்க வேண்டிய சூழல் இருக்கப்ப ஆங்கிலம் வந்து ரொம்ப அவசியம்னு பெற்றோர்கள் நம்புறாங்க.
அதை வந்து தவறுன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. ஆனா தமிழ் அட் த காஸ்ட் ஆஃப் தமிழ் அப்படிங்கிறத பார்க்கணும். தமிழை தியாகம் செய்து விட்டு ஆங்கிலமா அப்படின்னு பார்த்தா அது தேவையில்லைங்கிறது என்னுடைய அனுமானம். தமிழ் வழி கல்வியிலும் நல்ல ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்தால் அது மாணவர்களுக்கு இதுவாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து தமிழ் வழி கல்வினா ஆங்கிலத்தை புறக்கணித்து அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. நல்லா தமிழ் பேசுகிற அதே நேரத்தில் ஆங்கிலத்தையும் நல்லா இது பண்ணலாம். ஆங்கில வழி கல்வியில் வந்து எல்லாத்தையும் போய் திணிச்சு அந்த மாணவனுக்கு புரியாமல் போய் தமிழும் படிக்காமல் ஆங்கிலமும் படிக்காமல் வித்தியாசமான ஒரு நபராக வந்துடுவானோன்னு ஒரு பயமாகவும் இருக்கு. தமிழ் வழி கல்வியிலேயே படித்து ஐஏஎஸ் அதிகாரி ஆனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. தன்னோட பையனோ பொண்ணோ வந்து இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்கணும், அதுதான் ஒரு கௌரவம் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா? அதாவது ஒரு இது சொன்னோம் அப்படின்னா, பொதுவா வந்து சமூகத்துல வந்து நிறைய மதிப்பீடுகள் தவறா புரிஞ்சு கொள்ளப்படுறது. ஆங்கிலம் இது எல்லாத்தையும் வந்து எதிர்காலத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு மொழி, ஒரு இதுங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ரெண்டாவது, பெற்றோர்கள் வந்து எதிர்பார்ப்பது தரமான கல்வியை. தரமான கல்வியை கொடுக்கும் எதையும் அவர்கள் ஆதரிக்க தயாரா இருக்காங்க. ஒரு தமிழ் வழி கல்வி முழுக்க முழுக்க இருக்கக்கூடிய பள்ளியில நல்ல தரமான கல்வி, நல்ல ஆசிரியர்கள், நல்ல பாஸ் பர்சன்டேஜ், ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த பள்ளியை ஆதரிக்க தமிழ்நாட்டில் எல்லா பெற்றோர்களும் தயாரா இருப்பாங்க. ஸோ அங்க வந்து தரம் அப்படிங்கிறது தான் முன்னாடி வருது. அந்த தரமான கல்வி ஆங்கில வழியாக தான் கொடுக்க முடியுங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கு. அதை நிச்சயமா இது பண்றதுக்கு எந்த பள்ளியாக இருந்தாலும் தமிழ் வழி கல்வி பள்ளியாக கொடுக்கக்கூடிய பள்ளியாக இருந்தா கூட அது மிகச்சிறப்பான முறையில் செயல்படும் பட்சத்தில் பெற்றோர்கள் ஆதரிக்க தயாரா இருக்காங்கன்னு தான் நம்மளுடைய புதிய பாடத்திட்டத்தோட அந்த வடிவமைப்பை பத்தி சொன்னீங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அந்த பாடப்புத்தகத்தோட வடிவமைப்புல ஒரு புத்தகத்தோட பின்பகுதியில இந்த குறிப்பிட்ட பாடத்தை படிச்சா மேற்கொண்டு என்ன மாதிரியான படிப்புக்கான என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்கு, அதை வழங்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் என்ன அப்படின்றது தொடர்பா ஒரு பட்டியலும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த சிந்தனை உங்களுக்கு எப்படி வந்தது சார்? இதுக்கான காரணம் என்ன? ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா, 11ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள் அத்தனையிலுமே முதல் பகுதியிலேயே அது இருக்கும். அதான் இண்டெக்ஸ் பொருளடக்கத்துக்கு எடுத்த உடனேயே அந்த மாதிரி செய்திகள் வந்து அதுல வந்து வரும். அதற்கான தேவை என்னன்னு பார்த்தா, ஒன்று, தமிழ்நாட்டில் கடந்த சில பத்தாண்டுகளாகவே உயர்கல்வி அப்படிங்கிறது பொறியியல், மருத்துவம் இது சார்ந்த ஒரு போக்கு தான் வந்து இருக்கு. அதை மீறி எத்தனையோ படிப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய படிப்புகள் இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வந்து எல்லாத்துக்கும் போய் சேரல, மாணவர்களுக்கு போய் சேரல. அந்த கேரியர் கவுன்சிலிங்ல நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. அதனுடைய வடிவமும் அது இடம்பெற்றிருக்க இடத்தையும் தீர்மானித்தது ஒரு பெயர் தெரியாத, பெயர் எனக்கு நினைவில்லாத ஒரு மாணவனுடைய மின்னஞ்சல் அப்படின்னு சொன்னா ஆச்சரியமா இருக்கும். நாங்க சிலபஸ்லாம் வந்து வெப்சைட்ல வந்து இணையத்தில் பதிவேற்றம் செய்து நிறைய கருத்துக்கள்லாம் வரவேற்றப்ப ஒரு மாணவன் வந்து இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தான் மின்னஞ்சல்ல. நள்ளிரவு ஒரு மணி 1:30 மணிக்கு என்னென்னலாம் வந்திருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கப்ப ஒரு மின்னஞ்சல்ல இருந்து மட்டும் இதை சொல்லியிருந்தான். அந்த மாதிரி வந்து அவன் சொன்ன ஸ்பெசிஃபிக்கான இது வந்து, நான் வந்து இந்த காலேஜ் வந்து படிக்கிறதுக்கு நான் அப்ளை பண்றப்ப என்ன படிக்குதுன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு தெரிஞ்ச ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ நான் வந்து வந்திருக்கேன். அதனால வந்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற உயர்கல்விக்கான வழிகாட்டி இதெல்லாம் நீங்க புத்தகத்திலேயே தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நாங்கள் முன்னாடியே யோசிச்சுட்டு இருந்ததான். பட் அதில் ரொம்ப அழகா வந்து மாணவனுக்கே உரிய அந்த சின்ன குறும்புத்தனம் விழுற ஒரு இது கேட்டிருந்தது என்னன்னா, எங்களுக்கு வந்து அந்த செய்திகள் எல்லாம் ஒரு சாப்டரா கொடுங்க, அந்த சாப்டர்ல இருந்து கேள்வி கேளுங்க, அப்பதான் ஆசிரியர்கள் பாடம் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ கேள்வியெல்லாம் கேட்க தேவையில்லை, ஆனால் அதை வந்து அழகா ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு நல்ல இன்ஃபோகிராஃபா ஒவ்வொரு பாடத்துக்கு ஒட்டியும் பொருளடக்கத்தை எடுத்துட்டீங்கன்னா பாடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுதான். எங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட நாங்கள் அன்பா கேட்டுட்டது என்னன்னா, உங்க அந்த வருஷம் ஆரம்பிக்கிறப்ப முதல் பாட வேளையில நீங்க இயற்பியல் எடுத்தா எங்கெங்கெல்லாம் போய் படிக்கலாம், தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் அந்த படிப்பு என்ன சொல்லுது, அதுல என்னென்ன ஸ்பெஷலைசேஷன் பண்ணலாம், அதுக்கான ஸ்காலர்ஷிப் என்ன கிடைக்கும், ஏதாவது நுழைவுத் தேர்வு இருந்தால் அந்த நுழைவுத் தேர்வுக்கு எப்போ அப்ளை பண்ணணும், இந்த இன்ஸ்டிடியூஷனுடைய இணையதள முகவரிகள், இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும், வொகேஷனல் சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் டெக்னாலஜி வரைக்கும் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவோம். தமிழ் 11ஆம் வகுப்பு பொது தமிழுக்கு கூட கொடுத்துருக்கோம். தமிழ் வழியில் படித்தால் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆகக்கூடிய இதெல்லாம் கொடுத்து, தமிழ் வழியில் படித்தால் 20% இடஒதுக்கீடு இருக்கு அப்படிங்கறத சொல்லி, மீடியா ஜேர்னலிசம் எங்க படிக்கலாம்னு வரைக்கும் கொடுத்துருக்கோம்.
மொழி திருத்துதல் இது என்னென்னலாம் பண்ணணும், ப்ரூஃப் ரீடிங்க்கு என்னென்னலாம் இருக்கு, அது வரைக்கும் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு மாணவர்களுக்கு வந்து முக்கியமான ஒரு இதுவாக இருக்கும்னு நினைக்கிறோம். அவங்களுடைய உயர்கல்விக்கான ஒரு வழிகாட்டி இது. 12ஆம் வகுப்புலையும் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அப்டேட்டடாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஸோ எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, செய்திகள் ஏற்கனவே அதை பற்றி யோசனை இருந்தது, அதை தூண்டி விட்டது வந்து அந்த ஒரு நள்ளிரவில் படித்த ஒரு மின்னஞ்சல். புதிய பாடத்திட்டத்தை பத்தி சொல்லியிருந்தீங்க. ஏறக்குறைய ஒரு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பள்ளி பாடத்திட்டம் வந்து மாற்றி அமைக்கப்படுது. வழக்கமா இந்த பணியை செய்யணும் அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 4 ஆண்டுகளாவது தேவைப்படும். ஆனா வெறும் ஒரு 9 மாதங்கள்ல இந்த வேலையை வந்து செஞ்சு முடிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இந்த புதிய பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறதுல எந்த மாதிரியான சிக்கல்கள் இருந்ததுங்க சார்? அது எப்படி சாத்தியமாச்சு? சிக்கல்கள் அப்படிங்கிறப்ப, சிக்கல்ங்கிற வார்த்தையை விட சவால்கள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். there are a lot of challenges. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி என்சிஆர்டியோ அல்லது வந்து மற்ற மாநில பாடத்திட்டத்தை வடிவமைக்கிறப்ப அவங்க குறைந்தபட்சம் 2 அல்லது 3 வருடம் அவங்க எடுத்துக்கிறது வழக்கம். அதில் என்ன காரணம்னா, பல்வேறு தரப்பினரை வந்து அவங்க வந்து கலந்து ஆலோசிச்சு, ஏன்னா we have to consult all the stakeholders. அந்த இதை வந்து கொடுத்து நம்ம ஷேப் பண்ணி கொண்டு வரதுல தான் அது வந்து மேஜர் சேலஞ்சஸ். இதில் வந்து ஒரு இது என்னன்னா, நம்ம முப்பருவ முறையை நம்ம கையாளுறோம். டேர்ம் வைஸ் புக்ஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்துருச்சு, பிரிண்ட் பண்ணி வந்துருச்சு. 1 to 9th 9th வரைக்கும் வந்து டேர்ம் வைஸ் புக்கு. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் சேஃப்டியாகவும் இருந்துச்சு. ஏன்னா முதல் பருவம் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி வந்துருச்சு, அடுத்தது இப்போ 2வது பருவத்துக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் அட்வான்டேஜாக இருந்துச்சு. 9 மாதத்தில் நம்ம தயார் பண்ணி கொண்டு வரக்கூடிய இது வந்து ஸ்பேஸாக இது பண்ணி வர்றப்ப, கொஞ்சம் ஃபேஸ்ட் மேனரில் வர்றப்ப அது நமக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ். ஸோ அது ஒரு முக்கியமானது. 2வது சவால் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பல தரப்பட்ட மக்களையும் வந்து கன்சல்ட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வர விஷயம் அப்படிங்கிறனால அவங்களுடைய கருத்துக்களை எடுத்து, பல நேரத்தில் விமர்சனம் வரும், பல நேரத்தில் கருத்துக்கள் வரும். அதை டெக்ஸ்ட் புக்கில் எப்படி கொண்டு வரது, ப்ரெசன்டபிள் ஃபார்மட்டுங்கிறது மேஜர் சேலஞ்சாக இருந்துச்சு. பிளாஸ்டிக் பற்றி இல்லை வேஸ்ட் இது மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய கருத்துக்கள் வருது. அது எந்த வயசு குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது மேஜர் சேலஞ்ச். ஸோ எந்த ஏஜ் அப்ராப்ரியேட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி ஏஜ் அப்ராப்ரியேட் ஃபார்மட்டில் கொடுக்கறது ஒரு மேஜர் சேலஞ்சாக இருந்துச்சு. அதுக்கு நிறைய தன்னார்வ நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் அக்ராஸ் இந்தியாவில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ ஆக்டிவிட்டி ஓரியன்டாக எப்படி கொடுக்கணும், மொழியை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு. ஸோ அதில் இருக்க நல்ல ப்ராக்டிசஸ் எல்லாம் பயன்படுத்திட்டு இதை வந்து எடுத்துகிட்டு போகணும். புதிய பாடத்திட்டத்தை பத்தி நீங்க சொல்லும்போது, ஏற்கனவே இந்த QR கோட் அப்படின்ற மாதிரியான சில தொழில்நுட்பம் சார்ந்த சில அம்சங்களை நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னும் இந்த மாதிரி வழக்கமா பாடப்புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது மனப்பாடம் செய்து கட்டுறது தான் இது நாள் வரைக்கும் வழக்கமா இருந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களை நம்ம புகுத்தும் போது மாணவர்கள்கிட்ட இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது இது வந்து நம்ம வந்து தொழில்நுட்பம் சார்ந்த புதிய விஷயங்களை நம்ம கொண்டு வரது அப்படிங்கிறது மாணவர்களுக்கு ஒரு 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 விதமான ஆர்வத்தை வந்து தூண்டக்கூடியது. இது இன்ஃபேக்ட் இப்போ கிடைக்கக்கூடிய செய்திகள்லாம் அந்த QR கோட் ரிலேட்டட் புக்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணுறப்ப, வெறும் அந்த டிராஃபிக் பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா, அந்த QR கோடை பயன்படுத்தக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 to 9 தான் அதிகமாக இருக்குது. அதேமாதிரி வீட்டில் போய் அவங்க வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க போல் இருக்கு. ஒரு சில பேர் வந்து காலையில் மார்னிங் டு 6 to 9 o'clock பயன்படுத்துகிறாங்க. அநேகமாக அவங்க ஆசிரியர்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். போகிறதுக்கு முன்னாடி அவங்க தயார் பண்ணிட்டு போகிறாங்க. மேக்சிமம் வந்து ஈவினிங் வந்து இருக்கு. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள், சுவாரஸ்யமான செய்திகள் என்னன்னா, அடுத்த நாள் என்ன பாடம் நடத்த போறாங்களோ அதை மாணவர்கள் முன்னாடியே QR கோடு மூலமா பார்த்துட்டு தயார் செஞ்சுட்டு வந்துட்டு வந்து அங்க வந்து கிளாஸுக்கு வரதா அப்படி சொல்றதே சில இடத்துல பார்க்க முடியுது. அநேகமா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த கிளாஸ் ரூம் பிஹேவியர் மாறும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. வழக்கமா பாடம் நடத்துறது அப்படின்னா அந்த பாடத்துடைய முதல் வார்த்தையிலேருந்து கடைசி வார்த்தை வரைக்கும் படிச்சோ சொல்லியோ ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குற முறை மாதிரி கொஞ்சம் இன்டராக்டிவா, அதில் இருக்கக்கூடிய பாக்ஸ் ஐட்டத்திலிருந்து அவனுக்கு குழந்தைங்களுக்கு கேள்வி கேட்டு ஒரு சின்ன குவிஸோட ஆரம்பிச்சு, அல்லது இது போன்ற டெக்னாலஜி ஓரியன்ட் விஷயத்திலிருந்து கொண்டு வந்து அந்த பாடம் நடத்துகிற முறை அநேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நினைக்கிறேன். அதற்கான இது வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. மாணவர்கள் பொதுவாக வந்து புதிய பாடத்திட்டம் அப்படின்னு சொல்றப்ப, புது பாட புத்தகங்கள் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புதுசு கஷ்டமா இருக்கும், எங்களுக்கு மட்டும் எங்க பேட்சுக்கு மட்டும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வழக்கமா இருக்கும். அதை இந்த தடவை வந்து இனிஷியல் இன்ஹிபிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, கொஞ்சம்
நல்ல கலர்ஃபுல் ப்ரெசன்டேஷன், நிறைய இமேஜஸ். ஸோ குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணிருக்கோம். ஏன்னா கண்டென்ட் நல்லா இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது ப்ரெசன்டேஷனும் முக்கியம். அதோட சேர்ந்து இந்த டெக்னாலஜியும் சேர்றப்ப புதிய பாட புத்தகங்கள் மேல இருக்கிற அந்த தொடக்க கால பயம் கொஞ்சம் மாணவர்கள் மத்தியில குறைவா இருக்கு. they are getting attracted to the textbooks, new textbooks. அந்த இனிஷியல் அட்ராக்ஷனை பயன்படுத்தி நம்ம எடுத்துட்டு போறது ஆசிரியர்களுடைய பணி அப்படின்னாலும் அந்த இனிஷியல் லீட் கொஞ்சம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குழந்தைகள் அந்த பாட புத்தகங்களை நோக்கி ஈர்க்கப்படுவதற்கு இந்த தொழில்நுட்பம் ஒரு காரணமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த புதிய பாடத்திட்டத்தை அடாப்ட் பண்ணிக்கிறதுல ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் வருமா, இல்ல அதுக்கு நீங்க எப்படிப்பட்ட ஒரு முன்னேற்பாடுகளை செஞ்சிருக்கீங்க? ஒரு புது விஷயம் வர்றப்பயே வந்து அதுக்கான அதுக்கு ஏற்ற மாதிரி தகவமைச்சு கொள்றதுக்கு கொஞ்சம் சவால்கள் இருக்கிறது இயற்கை தான். அந்த புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றது, இப்போ 11வது 12வது 12 வருஷம் கழிச்சு நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய எதிர்பார்ப்புகள், கல்வியாளர்கள் பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய பாடத்திட்டம் பல எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கு. ஆகவே புது பாடத்திட்டத்தை இதை கடுமையா உழைக்கணும், ஆசிரியர்கள் கடுமையா உழைக்க வேண்டியது இருக்கு. அதுக்காக நிறைய பயிற்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நிறைய பயிற்சிகள், ஆசிரியர்களுக்கு தொடர் பயிற்சிகள், நிறைய நல்ல நல்ல ஆசிரியர்கள் பேராசிரியர்களை கொண்டு புதிய பாடத்திட்டம், அந்த பாட பொருளுக்கெல்லாம் நிறைய வீடியோ லெசன்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். யூடியூப்லயும் இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. நிறைய டீச்சர்ஸ் ரிசோர்ஸ் புக்குன்னு சொல்லி ஆசிரியர் கையேடு முதல் முறையாக இத்தனை வருஷம் இல்லாததை நாங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம், எப்படி அதை அணுகணும்னு. மாணவர்களும் சரி ஆசிரியர்களும் சரி வெப்சைட்டில் போய் அந்த இதையே பார்த்துக்கலாம். ஒரு நல்ல ஆசிரியர் எடுத்த அந்த இதை ஒரு 15 நிமிஷம் 40 நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த கான்செப்டுக்கான விளக்கங்கள், எப்படி ஆசிரியர் பாடம் நடத்துவாரோ அதே மாதிரி மிகச்சிறந்த பேராசிரியர்களை வச்சு இது பண்ணிருக்கோம். நிறைய வியூஸ் வந்துட்டு இருக்கு. தொடர் பயிற்சியும் முக்கியம். ஒரு புதிய விஷயத்தை எடுத்துட்டு போறப்ப சிக்கல்கள் இருக்கலாம். ஆனா எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி அல்லது நாங்க பேசி பார்க்குற இடத்துல எல்லாம் அந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு ஆசிரியர்களும் மாணவர்களும் தயாரா இருக்கிறதாவே நான் நினைக்கிறேன். இப்ப சமீப காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்வித்துறை சம்பந்தமான ஒரு பெரும் பிரச்சனை இந்த நீட் தேர்வு. இந்த நீட் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்கள் பொதுவா என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்கை மட்டுமே படிச்சா போதாது, அதுக்குன்னு தனியா ஒரு கோச்சிங் சென்டருக்கு போய் படிக்கணும், அது ஏழை மக்களால முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு பரவலான ஒரு கருத்தா இருக்கு. இந்த புதிய பாடத்திட்டத்துல இந்த நீட் மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களுக்கு உதவக்கூடிய வகையில எந்த மாதிரி இருக்கும்? இல்ல, அகில இந்திய போட்டித் தேர்வுகளுக்காக மட்டுமே நாம ஒரு புது பாடத்திட்டத்தை உருவாக்க முடியாது. போட்டித் தேர்வுகளுக்காக ஒரு பாடத்திட்டம் உருவாக்குறது ஒரு சரியான அணுகுமுறையா இருக்காது. பட் இருந்தாலும் அதையும் மனதில் வைத்துக்கொண்டு இது உருவாக்கப்பட்டது. புதிய பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, புதிய பாடத்திட்டத்துல 11ஆம் வகுப்புக்கான பாடத்திட்டம் வந்திருக்கு. அகில இந்திய தேர்வுகள் அத்தனையிலுமே 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு பாடத்திட்டத்திலிருந்து சம அளவுல கேள்விகள் கேட்கப்படுது. எந்த போர்ஷனையும் ஒமிட் பண்றதுங்கிறது முடியாத காரியம், பண்ணக்கூடாது. ஆகவே நாங்க கொஞ்சம் செக் பண்ணி பார்த்ததுல, புது பாட புத்தகத்துல பார்த்ததுல 11ஆம் வகுப்பு பாடத்திட்ட பகுதியிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகள், எதுல லேட்டஸ்ட் நீட் எக்ஸாம் இதுல எல்லாம் 99% கேள்விகள் புதிய பாட புத்தகத்துல இருந்து வந்திருக்கு. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி அலைன் டு தி யூனிவர்சல் சிலபஸ். இதை நம்மளுடைய மாணவர்கள் இதை படித்தா நிச்சயமா நம்பிக்கையோட அகில இந்திய போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளலாம். இப்ப இனி வரும் ஆண்டுகள்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரியான தேர்வுகளுக்குன்னு தனியா மாணவர்கள் எதுவும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்ல, இந்த புதிய பாடத்திட்டத்தை படித்தாலே போதுமானது. நிச்சயமா 11வது 12வது வகுப்பு வரக்கூடிய புதிய பாட புத்தகங்களை படித்தாலே மறைமுகமாகவோ நேரடியாகவோ கேட்கப்பட்ட கேள்விகளின் எண்ணிக்கை அநேகமா நிச்சயமா அவர்கள் நன்றாக படிக்கக்கூடிய அளவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தேர்வுக்காக மட்டும் இல்லாம நம்மளுடைய பிளஸ் அண்ட் மைனஸையும் பார்த்து நிறைய இந்த புத்தகத்துல புதுசாக கொண்டாந்துருக்கும். ஸோ இயற்பியல் பாடத்தை நம்முடைய மாணவர்கள் ரொம்ப கஷ்டமா உணர்றாங்க. காரணம் என்னன்னா, நிறைய ப்ராப்ளம் சால்விங் இது இருக்குன்னு. அதனால புதிய இயற்பியல் பாடத்தை பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு கொண்டு வந்தது. நிறைய கான்செப்ட் பேஸ்ட் இதுல இருக்கும். நிறைய பட விளக்கங்களோட அந்த கான்செப்ட்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ நம்ம மாணவர்கள் எப்படி படிக்கிறாங்கன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எழுதப்பட்ட புத்தகங்கள். நிச்சயமா ஒரு 2-3 வருஷத்துல நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். மாணவர்களை மதிப்பீடு செய்யும் போது காலங்காலமா நம்ம இந்த தேர்வு முறைகளை தான் நம்ம கடைபிடித்துக்கிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது பாடத்திட்ட மாற்றம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு கண்டிப்பா பயன்படும் அப்படின்னாலும்,
இந்த மதிப்பீடு செய்யறதுல என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாடத்திட்ட மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முதல் படி. அதை கற்பிக்கும் முறை இரண்டாவது. மூன்றாவது வந்து மதிப்பீடு செய்தல். இது மூணும் நாம யோசிக்கிற மாதிரி இது பண்ணாதான் நமக்கு எதிர்பார்த்த விளைவுகள் வரும். இது வந்து நம்ம பாடத்திட்டங்கிறது முதல் படி தான். இட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதை நல்லா கொண்டு வந்திருக்கோம், கொண்டு வரதுக்கு முயற்சி செஞ்சிருக்கோங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிரியர்கள் அதை முழுமனதோடு ஏற்று அதை வந்து நல்லா சொல்லித்தரதுங்கிறது கிளாஸ் ரூம் டிரான்சாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அது வந்து கிரிட்டிக்கலான பாயிண்ட். மூணாவது மதிப்பீடு. நீங்க சொல்ற மாதிரி அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிப்பீடுல கான்செப்ட் பேஸ்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா அதை வந்து நம்ம வந்து அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றோம். ஒரு ஐடியல் கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது எல்லாரும் பாஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். ஒரு மீடியமா படிக்கிற குழந்தைங்க வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணா அந்த அந்த ஏதோ அந்த அந்த கேள்வித்தாளில் ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணோம். ஆனா சென்டம் வாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கணும். இதுதான் ஒரு ஐடியல் கொஸ்டின் பேப்பர். நம்ம கொஸ்டின் பேப்பர் ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் போற மாதிரி சில சமயம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, அல்லது எல்லாருமே இப்ப சென்டம் வாங்குற மாதிரி இருக்கு. 60,000 பேர் சென்டம் வாங்குற மாதிரி இருக்கு. கொஸ்டின் பேப்பர் ஒன்று நாங்க பார்த்தோம் லேட்டஸ்டா, ஒரு மேத்தமெட்டிக்கல் கொஸ்டின் பேப்பர், மேத்தமெட்டிக்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர். அந்த மேத்தமெட்டிக்ஸ் கொஸ்டின் பேப்பரே ஒரு 10 பேஜ் வருது, ஒரு 9வதுக்கோ 10வதுக்கோ. முதல் கேள்வியிலிருந்து கடைசி கேள்வி வரைக்கும் கணிதம் சார்ந்த அந்த கேள்வித்தாள்ல எந்த இடத்துலயும் ஒரு எண் கூட இல்லை. எல்லாமே வந்து ஸ்டேட்மெண்டா இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த அப்ளிகேஷன் ஓரியன்ட் அந்த பேராகிராஃபை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அந்த கணித ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுவோம். அங்கதான் 2 படியில வந்து அவனுடைய இதை டெஸ்ட் பண்ணி இது பண்றான். இதெல்லாம் வந்து ஓவர பீரியட் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதற்கான முயற்சி தொடங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த தேர்வு முறையில கண்டிப்பா மாற்றங்கள் வேணும் அப்படிங்கிறது உங்களுடைய தேர்வு முறையில மாற்றம் இருந்தால்தான் நம்ம வந்து நிச்சயமா வந்து முன்னாடி போக முடியும். அந்த தேர்வு முறையில மாற்றம் ஓவர் நைட்ல வராம கிராஜுவலா கொண்டு வரதுக்கான முயற்சிகள். ஏன்னா 10-15 வருஷமா ஒரு வழியில போயிட்டு இருக்கப்ப உடனடியா மாற்றுறதுங்கிறது சிக்கலானதா இருக்கும். இந்த அரசு பள்ளி ஆசிரியர்கள்கிட்ட இன்னும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து நீங்க ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்துக்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, இல்ல ஆசிரியர் தின வாழ்த்து செய்தியாக கூட நீங்க இது இருக்கலாம். ஆசிரியர் என்ற இனம் இழந்த நம்பிக்கையை மீட்டெடுப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கமாக இருக்கணும். சமூகத்தில் அவர்களுக்குரிய இடம் மிகச்சிறந்த இடமா இருந்தது. இன்னும் நிறைய ஆசிரியர்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை வந்து எடுத்துட்டு போறது ஒண்ணு. ரெண்டாவது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னா, பள்ளிக்கு வரக்கூடிய குழந்தை அந்த பள்ளியிலிருந்து போகப்ப அவனுடைய எதிர்கால வாழ்வுக்கும் நான் தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து நம்முடைய ஆசிரியர்கள்ட்ட வரணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அவன் அடுத்து என்ன பண்ண போறான், அவன் என்னென்னலாம் பண்ணுவான், அவன் வந்து இப்ப ஒரு பையனை பார்த்தாவே இந்த பையன் இவ்வளவு மதிப்பெண் வாங்குறான், இதுல சிறந்து விளங்குறான், இந்த துறைக்கு போனா நல்லா இருக்கும்னு அவனுக்கு வழிநடத்துறதுல இருந்து எந்த கல்வி நிறுவனத்தினால படிக்கணும், என்ன இது பண்ணணுங்கிறத வந்து முழுமையான ஒரு வழிகாட்டியா ஆசிரியர் மாறணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அதை நோக்கி ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்கள் இருக்காங்க, அதனுடைய எண்ணிக்கை பெருகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அந்த வகையில நிச்சயமா வந்து ஆசிரியர் தினத்திற்கென்று ஆசிரியர்கள் நிச்சயமா இந்த சமுதாயத்திற்குடைய சிற்பிகள். இன்னும் சொல்ல போனா தமிழக பெற்றோர்களுடைய கனவுகள் அவருடைய கரங்கள்ல இருக்கு. அது தொழில்நுட்ப கனவுகளா இருந்தாலும் மாணவர்கள் குறித்தான எதிர்கால கனவுகள் அத்தனையுமே தங்களுடைய கனவுகள் அத்தனையுமே அவங்க வந்து ஆசிரியர் கரங்களை ஒப்படைத்து விட்டு தான் பெற்றோர்கள் வந்து இருக்காங்க. தமிழகமும் வந்து நம்மகிட்ட மனித வளம் தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு, அதை எப்படி நம்ம வந்து உருவாக்கி கொண்டு போறோமோ அந்த அளவுக்கு வந்து தமிழகம் வந்து எதிர்காலத்தில் வந்து வலிமையோடும் வளமாடும் இருக்கும். அதற்கான மிக முக்கியமான பொறுப்பு அவர்களுடைய கரங்களில் அவருடைய தோள்களில் சுமத்தப்பட்டு இருக்குங்கிற அந்த சுமையை உணர்ந்தால் நிச்சயமா வந்து அவர்கள் வந்து மிக சிறப்பாக செயல்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. புதிய பாடத்திட்டத்தை பத்தின பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க. அதே மாதிரி இந்த பாடத்திட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது ஆசிரியர்களுக்கு எந்த மாதிரியான சவால்கள் இருக்கும், இதை மாணவர்கள் எப்படி அடாப்ட் பண்ணிப்பாங்க, தேர்வு முறைகள் பத்தினும் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த மிக குறுகிய காலம் நீங்க சொன்ன மாதிரி 9 மாதங்கள்ல இந்த புதிய பாடத்திட்டம் வந்து வடிவமைச்சிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இந்த மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த பணிகளை நீங்க செஞ்சிருந்தாலும் எதிர்காலத்துல இனிவரும் தலைமுறைக்கு கூட அந்த பணிகள் எல்லாமே நிச்சயமாக பயன்படும் அப்படின்னு நம்புறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.